கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let there be glory to the holy name of God. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு ஒரு வாழ்த்துதலும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். We are giving greetings on the holy name of Lord Jesus Christ. நம்ம ஒரு இக்கட்டான காலத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். We are in difficult times. இது நமக்கு ஒரு உபத்திரமான ஒரு காலமாக இருக்கிறது. This is a punishing period. ஒரு நெருக்கமான காலமாக இருக்கிறது. A crushing period. நல்லா ஒரு நேரத்தில் சுதந்திரமாக இருந்தோம். We had freedom. நல்ல சுதந்திரத்துக்குரிய காரியத்தில் எல்லா விதத்திலும் நமக்கு சுதந்திரவாளியாக இருந்தோம். We had freedom in all aspects of life. இப்பொழுது நாம் ஒரு நெருக்கத்தின் மத்தியிலும் ஒரு இடுக்கத்தின் மத்தியில் காணப்படுகிறோம். But right now we are in the midst of a infringement. தேவ பிள்ளைகளாக நமக்கு இது ஒரு பரீட்சை. This is a test for the people of God. தேவ பிள்ளைகளாக நமக்கு இது ஒரு பரிசோதனை. It is a test by God himself. அவர் ஒருபோது சோதிக்கிறவர் அல்ல. God is not a testing God. அவர் நம்மளை சோதிக்க மாட்டாரு. He will not test us. நமக்கு ஒரு பரீட்சை தான் கொடுப்பாரு. He will allow it to us. அந்த பரீட்சையிலே தேறியவர்களா இருக்கிறோமா என்று பார்ப்பதற்காக தான் அனுமதிப்பாரு. Whether to overcome or not. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, dear children of God, தேவன் நமக்கு இவைகெல்லாம் நியமித்து இருக்கிறார் என்று சொன்னால், if God has allowed this, நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். He is expecting our faith. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் நன்மையானதை எதிர்பார்க்கிறார். God is expecting goodness in our spiritual life. நம் வேதத்திலே நாம் யோபு பக்தனை குறித்து நாம் பார்க்கும்போது, we are seeing about the devotee Job. அவரை கர்த்தர் நல்லாதான் ஆசீர்வாதமா வைத்திருந்தார். God blessed him great. நல்லா அவருக்கு நிலங்கள், வீடு, வாசல் எல்லாம் நல்லா இருந்தது. He had wealth, he had properties. அவர் மனைவி, பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருந்தாங்க. He had wife, children. வேலைக்காரிகளா இருந்தாங்க. He had servants. நல்ல வயல்வெளிகள் எல்லாம் இருந்தது. He had field. விவசாயம் பண்ணுகிற இடங்கள் நல்லா. He had cultivational fields. நல்ல குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள் இருந்தது. He had camels, horses. அவருக்கு சகல நன்மையினாலும் அவர் இருந்தார். He had all kind of goodness. அந்த யோபு பாடுகள் உச்சத்திலும் அவர் விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. In the peak of the test, he did not move away from the belief of God. யோபுக்கு கூட ஒரு இக்கட்டு வந்தது. அந்த இக்கட்டிலும் அவருடைய பரிசுத்தத்தை விட்டு விலகவில்லை. He did not move away from holiness in the midst of the problem. யோபை குறித்து நமக்கு நன்கு தெரிந்த ஒரு காரியம்தான். We know this very well about Job. யோபை குறித்து நமக்கு நன்கு அறிந்த ஒரு சத்தியம்தான். We know this clearly about Job. நம்ம நினைக்கலாம், we may think, நமக்கு ஆண்டவர் இக்கட்டு வைத்தாரு. Why did God allow this problem? நமக்கு ஆண்டவர் உபத்திரத்தை வைத்தாரு. Why did God allow this suffering? நமக்கு இது ஒரு உபத்திரமே இல்ல. It is not a suffering at all. நமக்கு இது ஒரு இக்கட்டே இல்ல. It's not problem at all. இன்னொரு சுதந்திரமா நம்ம போகல. அதுதான், we are not in freedom. சுதந்திரமா நம்ம மற்ற இடங்களுக்கு சபைக்கு நம்ம போக முடியல. Not able to move to places, not able to go to church. மற்றபடியெல்லாம் நம்ம வீடுகளிலே நல்லா சாப்பிடுறது, தூங்குறது, நம்ம வீட்டிலே நல்ல சுதந்திரமா இருப்பதுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். God has given you food, given you shelter, given you freedom inside. ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலை வைத்து விட்டார் என்று சொல்லி நாம் ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது. We should not say that God has left me to the situation. யோபுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு துளி ஏற்பட்டா கூட நம்ம தாங்க மாட்டோம். Even if we have a single percentage of what happened to Job, ஆண்டவரை முறுமுறுத்துருவோம். we will murmur against God. ஆண்டவரை கோபித்துக் கொள்வோம். We will become angry on God. ஆனா யோபுடைய வாழ்க்கையில அப்படி இல்லை. But in life of Job it is different. அந்த யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கவில்லை. He never murmured against God in his life. அவன் பாவம் செய்யவில்லை. He did not sin. அவன் கர்த்தருக்கு விரோதமாக எந்த பொல்லாப்பும் செய்யல. He did not do anything against God. அவன் எல்லாவற்று பொல்லாப்புகளை விலகிதான் இருந்தான். அவன் he moved and separated away from the bad things. அவனுக்கு எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தேவன் அவனுக்கு தந்திருந்தார். God gave him all goodness. அந்த எல்லா நன்மையின் ஆசீர்வாதத்திலும் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உறுதியாக இருந்தான். In the middle of all the goodness, still he had the fear of God. கர்த்தரை தேடுகிறதில் அவன் உத்தமன், உண்மையுள்ளவனாய் இருந்தான். He was true and holy in searching God. அவன் தேவனை துதிக்கிறதிலே, ஆராதிக்கிறதிலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். He was true in praising God, in searching God. அவனுக்கு வேலைக்காரர்கள் நிறைவாய் இருந்தா கூட, there were servants for him. அவனுக்கு நல்ல எல்லா ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதைகள் எல்லாம் நிறைவாய் இருந்தா. He had cattle, camel, horses. எல்லா விவசாய லேண்டுகள் எல்லாமே இருந்தா. He had great cultivational lands. அவனுக்கு சகல ஆசீர்வாதங்கள் நிறைவாய் இருந்தா கூட, he had all
the blessings. அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் ஒரு துளி கூட குறைவில்லை. Still his fear of God never stepped one அவன் step. தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருக்கிறதுல ஒரு துளி கூட குறைவில்லை. He was righteous in the eyes of God. அவன் ஒருபோது கூட கர்த்தரை அவன் முறுமுறுக்கவில்லை. He did not murmur God. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Children of God, அந்த யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே in the book of Job chapter 1, 1ஆம் வசனத்திலே the first verse, அந்த மனுஷன் உத்தமனும், there was a man in the land of Uz, the man was blameless சன்மார்க்கனும் and upright, தேவனுக்கு பயந்து and who feared God பொல்லாப்புக்கு விலகுமாய் இருந்தான். and shunned evil. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, அவன் மாத்திரம் உத்தமன் அல்ல, he is not only அவன் blameless, மாத்திரம் சன்மார்க்கனாக not only upright, அவன் மாத்திரம் தேவனுக்கு பயந்து but he பொல்லாப்பு not அல்ல. only feared God. 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது In the 5th verse, விருந்து செய்கிற அனைவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்துப்பார் என்று சொல்லி அவளை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலை எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகனம் செலுத்துவான். இந்த பிரகாரமும் யோபு அந்நாட்கள் செய்து வருவான். it may be that my sons have sinned and cursed God in their hearts. So it was when the days of fasting and run their course, Job would send and sanctify them, and he would rise early in the morning and offer burnt offerings according to the number of them. என் அருமை தேவ பிள்ளைகளே, Dear children of God, சோ இந்த யோபு மாத்திரம் உத்தமனாக இருந்ததில்லை, he did not kept the holiness only to him. குடும்பமும் உத்தமமா இருக்க His வேண்டும் என்று entire சொன்னார். family was holy. He wanted it to be அவன் holy. மாத்திரம் பயந்ததில்லை, Only he was not God fearing. குடும்பமும் கர்த்தருக்கு பயப்படணும் என்று சொல்லி He wanted his family to be God fearing. ஒருவேளை தம்முடைய பிள்ளைகள் ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாங்களோ, In a situation, in case if his son has done a sin, அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து விட்டது. he had a situation, confusion. அவனுக்கு ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்திருப்பார்களோ, It may be that my sons have sinned and cursed, தேவனை தூஷித்திருப்பார்களோ even if they are blamed God in their என்று hearts. அவனுக்குள்ளே ஒரு இருதயத்தில் ஒரு கலக்கம் வந்து விட்டுச்சு. There was a confusion inside his heart. அவன் உடனே அவர்களை அழைத்து அனுப்பி He called all of them. அவர்களை உடனே அழைத்து அனுப்பி He called all of them, பரிசுத்தப்படுத்தி purified them. அதிகாலமே எழுந்து Early in the morning, அவங்க இலக்கத்தின்படி according to number of them, சர்வாங்க தகன பலி செலுத்துவான். offer burnt offerings. சர்வாங்க தகன பலி என்று சொன்னா What is a burnt offering? சர்வாங்கத்தையும் பலி செலுத்துது, Completely burning, சர்வத்தையும் தன்னை ஒப்பு கொடுக்கிறது. completely surrendering. ஆவி ஆத்ம சரீரம், Mind, body, soul, தன் சிந்தைகள், thoughts, இருதயங்கள், heart, கண்கள், eyes, தன்னுடைய நாவுகள், the words, tongue, அவன் நடக்கைகள், his behavior. எல்லா விதத்திலும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்து தன்னை ஆண்டவர் சமூகத்தில் பலி செலுத்தினார்கள். They will properly look everything and surrender themselves as an offering to அவர்கள் God. ஒருவேளை பாவம் செஞ்சு தேவனை தூஷித்திருப்பார்களா? Will they have sinned against God? அவனுடைய குடும்பத்தை கூப்பிடுறாரு, He called his family. கூப்பிட்டு ஆண்டவர் முன்பாக நீங்க என்ன செய்யுங்க, பாவ அறிக்கை செய்யுங்க, Repent yourself in front of God. ஆண்டவருக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுங்க, Confess in front of God. ஆண்டவருக்கு முன்பாக உங்களை முழுமையாக அர்ப்பணிங்க. Surrender yourself completely in the eyes of God. அதுதான் சர்வாங்க தகன பலிக்கு அடையாளம். It is the symbolization of burnt offering. சர்வங்கத்தையும் பலி செலுத்தணும், Complete offering. முழுமையாக ஒப்பு கொடுக்கணும், A full offering. முழு இருதயத்தோடு, Full heart. முழு ஆத்மாவோடு, Full soul. முழு பலத்தோடு, Full strength. முழு சிந்தையோடு, Full thought. அவன் முழு சரீரத்தோடு Full body. ஆண்டவருக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கணும் என்று Completely to God. அப்படி என்று ஒரு ஆராதனை நடத்துகிறாரு. He is having a gathering. அங்க ஆண்டவரை அப்படி துதிக்கிறார்கள். They are praising God there. ஏன் என்று சொன்னால், You know why? சோ இந்த நெருக்கங்கள் உபத்திரம் வந்தா கூட Even if a problem comes, நம்ம உத்தமத்தை விட்டு விலகக்கூடாது, we should not move away from holiness. கர்த்தருக்கு பயப்படுறதை விட்டு விலகக்கூடாது, We should not move away from the fear of God. சோ பரிசுத்தத்தை விட்டு விலகக்கூடாது, We should not move away from holiness. குடும்பமா கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டு We விலகக்கூடாது, should not move away from family worship. குடும்பமா சர்வாங்க தகன பலி செலுத்துவது விடக்கூடாது We should not leave family offerings. என்பதற்காகவே முன்னமே அவனுடைய ஜீவியம் செம்மையான ஜீவியமா இருந்தது. So his life
was a peaceful life. அவனுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்கும்போது கூட Even if his life was a blessed life, அவன் பலவீன வியாதி வராம இருந்த நாட்கள்ல கூட even in his good strength days, அவன் நல்ல ஒரு செல்வமா இருக்கிற நாட்கள்ல கூட even in his blessed days, அவன் கர்த்தருக்கு முன்பு உத்தமனா இருந்தான். he was righteous in the eyes of God. சன்மார்க்கனா இருந்தான். He was perfect. தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். He feared God. பொல்லாப்புகள் பாவங்களுக்கு விலகினவனா He இருந்தான். shunned evil. அவன் மாத்திரம் அப்படி இராதபடிக்கு Only not him. தன் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அப்படி நடத்தினான். He made all his family members do the same. ஆமா, அவன் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நடத்தினான். His entire family. பாவ அறிக்கை செய்து நடத்தினான். Confession. உத்தமத்தில் நடத்தினான். In truth. கர்த்தருக்கு பயப்பட நடத்தினான். In fear of God. இன்னைக்கு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, The people today, எப்படிப்பட்ட உபத்திரவம் வந்தாலும், no matter what the problem, எப்படிப்பட்ட பலவீன வியாதி வந்தாலும், what the weakness, உன் உத்தமத்தை உறுதியா தரித்திரு. be righteous on your sin. தேவனுக்கு பயப்படுகிறதிலே தரித்திரு. Be righteous on your fear of God. பரிசுத்தத்திலே தரித்திரு. Be righteous on your holiness. தேவனை துதிக்கிறதிலே தரித்திருங்க. Be righteous on your praise. ஜெபத்திலே உறுதியாய் Be தரித்திருங்க. righteous on your prayers. விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருங்க. Be righteous on your belief. அந்த முடிவு வரைந்து ரட்சிப்பில் நிலைத்திருங்கள். Till the end, be there in the faith. இந்த யோபு கூட இக்கட்டான சூழ்நிலை தான். Even for Job, it is a problem. இந்த யோபு கூட கொள்ளை நோய் தான். It is a disease, plague, யோபு கூட அந்த நாட்களிலே பயங்கரமான ஒரு போராட்டத்தை சந்தித்தவர் a தான். great suffering. ஆனால் அவர் ஜெயித்ததுக்கு காரணம், Why he was able to win it? அவர் ஜெயம் கொண்டது காரணம், Why he was able to succeed? அவர் திரும்ப முன்னிலைமை காட்டில பின்னிலைமை நல்ல ஆசீர்வாதத்தை பெறுவது காரணம். Since his future was blessed, great than present, திரும்ப அவர் இழந்து போனது எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக்கொள்வது காரணம். he was able to acquire everything. அவன் உத்தமத்திலே உறுதியாய் தரித்திருந்தான். He was righteous. சாத்தானே சொல்லுவான், Satan himself will say, அவன் உத்தமத்திலே நிலைத்திருக்கிறான், he is strong in righteousness. அவன் வேலி அடித்திருக்கிறான், You have protected him. அவன் வேலிக்குள்ள இருக்கிறான். He is inside your God. என் அருமையான தேவ பிள்ளைகளே, The children of God. அவன் உனக்கு பயந்து நடக்கிறான். He is fearing you. அவன் பரிசுத்தத்தில் இருக்கிறான். He is in holiness. சாத்தான் அவனை குறித்து சாட்சியிடுகிறான். Satan himself was a testimony. அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய ஜீவியம் கர்த்தருக்கு உகந்ததா இருந்திருக்கும். See how fruitful his life. எந்த அளவுக்கு அவன் தேவனிடத்திலே ஜீவ பலியாக தன் ஜீவித்தை ஒப்பு கொடுத்திருப்பான். See how he presented his entire life to God. எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுத்திருப்பான். See how he offered his life. சாத்தான் போய் ஆண்டவரிடத்தில் சாட்சி கொடுக்கிறான். Satan himself is testifying. அவன் பொல்லாப்புகளை விலகி இருக்கிறான். He shunned evil. இந்த உலக பாவத்துகளை விலகி He is இருக்கிறான். away from worldly அவன் sins. எல்லாத்திலும் உத்தமமா He இருக்கிறான். is righteous in நீ everything. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது உத்தமமா இருக்கிறான். He, no matter how much money you நீ give, he is righteous. எவ்வளவு செல்வங்களை கொடுத்தாலும் அதுல உத்தமமா He is இருக்கிறான். righteous in wealth. அவன் எவ்வளவு வேலைக்காரி இருந்தாலும் உத்தமனா He is இருக்கிறான். righteous in his servants. அவனுக்கு எவ்வளவு அப்படி ஆடு மாடு அவனுக்கு கழுதை ஒட்டகைகள் இருந்தாலும் அதுல உத்தமமா He is இருக்கிறான். righteous with his cattle, horses, camels. அவன் எல்லா விதத்திலும் அவன் உத்தமனா இருக்கிறான். அவன் He is righteous in all possible ways. எனக்கு எல்லா விதத்திலும் அவன் பயப்படுகிறவனா இருக்கிறான். He is God fearing in அவன் everything. எல்லா விதத்திலும் நமக்கு பயப்படுகிறவனா He is இருக்கிறான். fearing everything. அவனை நீ வேலை எடுத்து வச்சிருக்கிறான். You have guarded him. அப்படி சொன்ன உடனே The moment Satan is saying, ஆண்டவர் திரும்ப சாத்தானுக்கு உத்தரவிடுகிறாரு. God is saying against to Satan, இப்ப போ என்று சொல்லுகிறாரு. you go now. திரும்ப போன பிறகு Once he going, அந்த வேலை எடுத்து வர பிறகு once the God is removed, அவன் அந்த உத்தமத்தை விட்டு விலகலாமன். his righteousness did not move away. கர்த்தரை பயப்படுத்தி He விலகலாமன். did not move from the fear of God. கர்த்தரை தேடுவதை விட்டு விலகவே He did இல்லை. not from searching அந்த God. பரிசுத்தத்தை விட்டு விலகவே He இல்லை. did not move from holiness. ஆமா, அவனுக்கு எல்லாம் இழந்து போனா கூட He lost everything. அவனுக்கு எல்லாம் ஆடு மாடு கழுதை குட்டைகள் எல்லாம் இழந்து போச்சு. He lost everything. ஆமா, பிள்ளைகள் எல்லாம் இழந்து போயிட்டாங்க. He lost his children. வேலைக்காரர் இழந்து போயிட்டாங்க. Lost his servants. இடம் எல்லாமே சொத்து புத்தி எல்லாம் இழந்து He போச்சு. lost all his properties. ஆமா, எல்லாம் ஒரு தரித்திர நிலைமைக்கு He வந்துட்டான். is a pauper. தரித்திர நிலைமைக்கு வந்துட்டான். Ultimate pauper. கடைசி தருவில வந்துட்டான் அவன். He is at his dead end. சரீரம் எல்லாம் வியாதின் கொடுமை. His entire body is filled with சரீரத்துல disease. பயங்கரமான கொப்பளங்கள். There are boils everywhere. சரீரத்துல பயங்கரமான கொள்ளை நோய். He is filled with disease. தன்னுடைய நகத்துல கூட சொரிய முடியாத அளவுக்கு அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு வியாதி. He is not able to scratch with his own nails. அவனால் அப்படி சொரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவ்வளவு ஒரு வலி வேதனை. His pain is so much that he cannot even scratch. ரத்தம் சீழமாக வந்து கொண்டிருக்கிறது. Blood and pus is coming out. அந்த நேரத்தில் கர்த்தரை அவன் தூசிக்கவில்லை. At that time he did not
speak against அந்த God. நேரத்துல கர்த்தருக்கு விரோதமா பாவம் He செய்யவில்லை. did not do any sin against God. அவங்க மனைவி மாத்திரம் மீந்து இருக்கிறாங்க. Only his wife is left. ஏன் மனைவியை விட்டு வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க. Why God is leaving wife? ஆமா, மனைவியும் அங்க தூஷணமா வார்த்தை சொல்லும் போது இவ என்ன சொல்லுகிறான்னு பார்ப்பதுக்காக கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார். It is a test for God to know even when wife is betraying what he will do. அவங்க மனைவி சொல்லுவாங்க, Wife will say, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடையா அப்படின்னு சொல்லுவாங்க. you curse God and die. அப்ப அவர் சொல்லுவாரு, Job will say, பைத்தியக்காரி பேசுகிறது போல இருக்குது. you speak like a mad woman. ஒரு பைத்தியக்காரி போல பேசுற. You speak like a mad woman. தேவனிடம் நன்மை பெற்றணுமோ, We received greatness from God. தீமை அனுபவித்து என்ன என்று சொல்லுகிறார். Why not? எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான், Look at his righteousness. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசி அவன், Look at his belief. எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன், Look at his ministry. எப்படிப்பட்ட அவன் தேவனுடைய ரட்சிப்போடவனா இருக்கிறான். Look at his salvation. எல்லாருமே தேவ The பிள்ளைகள். children of God. ஒரு சின்ன பலவீனம் வந்தா கூட A small illness. நம்மளை தாங்க முடியாதபடிக்கு We will not able to bear. ஆண்டவரை We முறுமுறுத்துகிறோம். will murmur God. என் அருமை தேவ பிள்ளைகளே, Dear children of God. யோபுக்கும் கொள்ளை நோய் வந்தது. Job had disease. நமக்கு மாத்திரம் உலகத்தை மாத்திர கொள்ளை நோய் அல்ல. Corona is not for world but for Job. யோபுக்கு கொள்ளை நோய் தான். Job got a plague உச்சந்தல உள்ளங்கால் வரைக்கும், from head to toe. உச்சந்தல உள்ளங்கால் வரைக்கும் ஒரு இடத்துல கூட எல்லாமே பாதிக்கப்பட்டு போயிட்டான். His entire body is filled with disease. ஆனால் அவன் ஆத்மா பாதிக்கப்படவில்லை. His soul was not tainted. அவன் உள்ளான மனுஷன் பாதிக்கப்படவில்லை. His inner man was not. உள்ளான ஆத்மாவை அவன் காத்து கொண்டிருந்தான். His soul was protected by him. என் அருமையான தேவ The பிள்ளைகளே, children of God. உன் உள்ளத்தை ஆண்டவருக்கு நீ உறுதியாக நீ கொடுத்திருப்பீர் என்று சொன்னால், If you have given your heart to God, உன் முழு ஜீவித்தை ஆண்டவருக்கு நீ கொடுத்திருப்பீர் என்று if you have சொன்னால், given your life to God, முழு இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருப்பேன் சொன்னால், if you have offered your உன் heart, முழு ஆத்மாவை தேவனுக்கு அர்ப்பணித்து if you have சொன்னால், offered your soul, உன் முழு சிந்தை ஆண்டவருக்கு ஒப்பு if you have கொடுத்தீங்கன்னாக்கா, offered your thoughts, உன் முழு பலத்தை ஆண்டவர் ஒப்பு if you கொடுத்தீங்கன்னாக்கா, have offered your strength, எப்படிப்பட்ட கொள்ளை நோய் வந்தாலும் உன்னை தாக்காது, தாக்கினாலும் உன்னை உயிர் சேதம் ஏற்படாதபடி பாதுகாப்பார் ஆண்டவர். God will not allow it. Even if he allows, he will not let you die. என் அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாக தேவனுக்கு பயப்படனா இருக்கிறான். he was blameless and upright. என் அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். a word is said, அவன் நிர்வாணியான் தாயின் கருப்பத்திலிருந்து வந்தேன், I came out naked from my mother's womb. அவன் நிர்வாணியா அவ்விடத்து திரும்புவேன். I will go back naked. கர்த்தர் கொடுத்தாரு, God was given to God. கர்த்தர் எடுத்தாரு. God took it. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Let there be praise to God. அவனுடைய ஆராதனை பரலோகத்துக்குரியதா இருந்தது. His worship was a heavenly worship. அவனுடைய பாடல் பரலோகத்துக்குரியதா இருந்தது. His song was a heavenly song. அவனுடைய ஜெபம் பரலோகத்துக்குரியதா His இருந்தது. prayer was a heavenly prayer. அவனுடைய ஜீவியம் பரலோக விரும்பும்படியா இருந்தது. His life was loved by heavens. இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் பரலோக விரும்பும்படியா இருக்கிறதா? Is our life loved by heaven? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பரலோக விரும்பும்படியா இருக்கிறதா? Is our life loved by heavens? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரலோக விரும்பும்படியா இருக்கிறதா? Can heaven love our spiritual life? என் அருமையான தேவ The பிள்ளைகளே, children of God, இவன் தேவனுக்கு பயப்படனா இருந்ததுனால since he was fearing God, அந்த கொள்ளை நோய்க்கு அவன் பயப்படல. he did not fear the disease. எல்லாம் இழந்து போனதுக்கு அவன் பயப்படல. He did not worry about the losses. ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு பயப்படுவதனால, He had the fear of God. அவன் கர்த்தருக்கு முன்பா உத்தமனா இருந்ததுனால, Since he was great in front of God, எல்லா காரியங்களும் உண்மை உத்தமனா இருந்தான் அவன். he was perfect in everything. அதனால தான் அவன் ஒருபோது எதற்கு அவன் கவலைப்படல, அவன் துக்கப்படல, பயப்படல. He did not worry, he did not fear, he did not care about it. அதான் அந்த விசுவாசத்தை தேவன் பார்த்தாரு. God saw that faith. அந்த பரீட்சையிலே அவன் ஜெயித்ததை பார்த்தாரு. He saw that he came over with victory. அந்த சோதனை அவன் ஜெயித்ததை பார்த்தாரு. He saw how he took over the problem. ஆமா, அந்த சோதனை ஓட்டத்திலே அவனை கர்த்தர் உற்று பார்த்து கொண்டிருந்தார். God was looking keen. அவன் விசுவாச வாழ்க்கையை கர்த்தர் பார்த்தாரு. God looked into his அவனுடைய spiritual ஆராதனையை life. கர்த்தர் பார்த்தாரு. He looked at his worship. அவனுடைய ஸ்தோத்திரத்தை கர்த்தர் பார்த்தாரு. He looked at his praises. அவன் அர்ப்பணிக்கிறதை கர்த்தர் He பார்த்தாரு. looked at his offering. அவன் சர்வாங்க தகன பலிசத்தை கர்த்தர் He looked பார்த்தாரு. at his burnt offering. அவன் முழுமையாக ஒப்புக்கொடுவதை கர்த்தர் பார்த்தாரு. He looked at his surrender. அதனால தான் அவனை கர்த்தர் முன்னிலைமை காட்டிலே பின்னிலைமை அவனை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார். That's why God blessed Job in a double way. இந்த சூழ்நிலை
In this situation, ஆமா, இந்த நேரத்திலும் at this moment, நீங்கள் ஒருபோதும் கர்த்தருக்கு விரோதமா நாம் செயல்படாதபடிக்கு we should not sin against God. ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சித்தம் போல நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால், If we surrender and ask God if it's your will, முன்னே இருந்த காட்டிலும் before the hand, ஆமா, முன்ன நாட்கள் இருந்த காட்டிலும் your before days, பின் நாட்களை கர்த்தர் உன் படிப்பிலும் சரி, உன்னுடைய உத்தியோகத்திலும் சரி, உங்களுடைய ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, கர்த்தர் இந்த யோபை போல எல்லாவற்றையும் உயர்த்தி காண்பிப்பார். in future your education, your business, your worship, your ministry will be blessed double by God. என் அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, அந்த யோபுக்குடைய இக்கட்டு காலம் வந்தது. Job had a problematic time. இந்த யோபு கூட தனித்து இருக்கிற காலம் வந்தது. He had a lonely time. இந்த யோபு கூட ஒரே இடத்தில் அடைக்கப்பட்ட சூழ்நிலை He வந்தது. was in a lockdown. இந்த யோபு கூட அப்படியாக கொள்ளை நோய் வந்தது. He had a plague. இந்த யோபு கூட எல்லாம் இழந்து போன நிலைமை He வந்தது. lost everything. இந்த யோபு கூட அப்படியாக சாப்பிட முடியாத சூழ்நிலை வந்தது. He was not able to eat. இந்த யோபு கூட அப்படியாக தன்னுடைய அப்படியாக ஜீவித்திலே வேதனை துக்கம் வந்தது. He had sorrow and misery. ஆனாலும் அந்த சூழ்நிலையும் அவன் உத்தமத்தை விட்டு விலகல. He did not leave his righteousness. தேவனுக்கு பயப்படுவதை விட்டு விலகல. He did not move away from the fear of God. எல்லாம் பொல்லாப்புகளுக்காக விலகி இருந்தான் அவன். He was away and shunned all evil. தேவனை விட்டு விலகல அவன். Not from God. உலகத்துக்குரிய செல்வத்துக்கு அவன் விலகி இருந்தான். Away from the riches of the world. தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்துக்கு அவன் விலகி இருந்தான் அவன். From the riches of the world. தேவனை விட்டு விலகி இல்லாம, Not from God. தேவனை விட்டு விலகாம இருந்ததுனால தான் Since he was not away from God, ஆண்டவர் திரும்ப அவனுடைய ஐஸ்வர்யத்தை வேதனை இல்லாம தேவன் தந்தார். God gave back double time. ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்ட நீதிமொழிகளிலே In Proverbs it is said, கர்த்தருடைய ஐஸ்வர்யம் அது வேதனை கொடுக்காது என்று சொல்லப்பட்டிருக்குது. the riches of God will not give suffering. ஒருவேளை யோபுக்கு முன்னிருந்த ஐஸ்வர்யம் அவன் வேதனை உண்டாக்குனது. His wealth created problem. ஆனா பின் நாட்களிலே அவன் பெற்ற ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதமோ அவனுக்கு வேதனை இல்லாம இருந்தது. His blessings after the problem did not create any suffering. சரித்திரம் படைக்க முடியா It இருந்தது. became history. சாட்சி பெற முடியா It became இருந்தது. testimony. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடைய முடியா It இருந்தது. became an example. பாடுகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முன் அடையாளமானவனாக இருந்தான். He is an example to overcome all the problems. பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், வலி, வேதனை, கொள்ளனை இது எல்லாவற்றையும் அவன் ஜெயித்து தேவனுக்கு முன்பாக தைரியமா நின்னான். Problems, shames, perversions, disease and everything he was able to stand in front of God. அவன் தேவனுக்கு முன்பாக நின்றான். He stood in front of God. என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, Dear children of God, அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். God looked at his faith, அவனுக்குள்ள இந்த பரிசுத்தத்தை பார்த்தாரு. looked at his holiness, அவனுக்குள்ள ஆண்டவரை துதிக்கிறதை பார்த்தாரு. his praise. அவனுக்குள்ள கர்த்தரை எப்போதும் ஆராதிக்கிறதை பார்த்தாரு. He looked at his prayers. அவன் எப்போது சர்வாங்க தகன பலி செலுத்துகிறதை பார்த்தாரு. He looked at his burnt offerings. சத்துரு வெக்கப்பட்டு போகும்படி செய்தாரு. Satan was annoyed. சத்துரு வெக்கப்பட்டு போகும்படி தான் He தேவன் was செய்தார். ashamed. தம்முடைய பிள்ளை வெக்கப்பட்டு போகாதபடி தேவன் நடத்தினாரு. God made his son not to be ashamed. சத்துரு வெக்கப்பட்டு போகும்படி தான் தேவன் செய்தார். Satan was ashamed. உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துரு வெக்கப்பட்டு போகும்படி தேவன் செய்வாரு. God will make Satan be ashamed. என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. My people will not be ashamed. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கமடையாதபடி நடத்துகிறவராக He இருக்கிறார். will walk in a way. என் அருமையான தேவ The பிள்ளைகள், children of God, கர்த்தரை தேடாதவர்கள் தான் those who don't seek God, சத்துரு தான் வெட்கப்பட்டு போகிறா இருப்பாங்க. they will be ashamed by Satan. கர்த்தரை தேடுகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். Those who seek God will not be ashamed. கர்த்தரை தேடுகள் ஒரு நாள் வெட்கமடைய மாட்டார்கள். They will not be ashamed. ஏன் என்று சொன்னா கர்த்தரோடு கூட அவங்க இருக்கிறாங்க. They are with God. அவரோடு கூட அவங்க இருக்கிறாங்க. They are with God. அதனால கர்த்தர் எந்த பொல்லாப்பு வந்தாலும் விலகி பாதுகாக்கிறாரு. God will protect you from all எந்த problems. கொள்ளை நோய் வந்தாலும் கர்த்தர் He பாதுகாக்கிறார். protect you from all plagues. என் அருமையான தேவ The பிள்ளைகளே, children of God, யோபுக்குடு சரீரத்திலே ஒரு கொள்ளை நோய். Job had a plague. யோபுக்குடு பயங்கரமான ஒரு வலி வேதனை, He had great pain and misery. மரண படுக்கை, Death bed, ஒரு மரண வேதனை. death pain.
அவன் மரண வேதனையில் இருந்தான். He was in a pain of death. அந்த வேதனை மத்தியிலும், In the midst of such a pain, அந்த துன்பத்தின் மத்தியிலும், in the midst of such suffering, அந்த துயரத்தின் மத்தியிலும், in the midst of such things, அந்த துயரத்தின் மத்தியிலும், in the midst of such suffering, அந்த கண்ணீரின் மத்தியிலும், in the midst of such tears, அந்த நிந்தையின் மத்தியிலும், in the midst of such அந்த problems, அவமானத்தின் in the மத்தியிலும் midst of such shame, அவன் கர்த்தரை துதிக்கிறதை விடாதபடிக்கு துதித்துக் கொண்டே இருந்தான். he did not stop his praises. ஜபத்தை விடாமல் அவன் எப்போது ஜபத்தில் He did தரித்திருந்தான். not stop his prayers. என் மீட்பர் உயிரோடு கூட வந்து நிற்கிறார் என்கிறதை கண்டான் அவன். He saw that his God is living. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் He அறிக்கையிட்டான். saw his Redeemer is alive. அந்த மீட்பர் அவனை மீட்டு கொண்டாரு. The Redeemer redeemed அந்த Job கொள்ளை நோயிலிருந்து அந்த மீட்பர் மீட்டு கொண்டாரு. from the plague. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Children of God, இந்த உலகம் முழுவதும் இருக்கிறதை கண்டு நீ பயப்படுகிறாயா? are you afraid about seeing this world? இந்த உலகம் முழுவதும் நடக்கிற இந்த கொள்ளை நோயை கண்டு நீ பயந்து நடுங்குறாயா? Are you afraid of this plague? So, அந்த கொள்ளை நோய்க்கு நீ பயப்படாதே. Do not be afraid. இந்த உலக அச்சுறுத்திக்கு நீ Do not பயப்படாதே. be afraid of this இந்த world. உலக சாத்தானுக்கு நீ பயப்படாதே. Don't be afraid of the அந்த world. உபத்திரத்துக்கு நீ பயப்படாதே. Don't be afraid of this இந்த suffering. சோதனைக்கு நீ பயப்படாதே. Don't be afraid of the அந்த problem. வேதனைக்கு பயப்படாதே. Don't be afraid of the அந்த pain. துக்கத்துக்கு பயப்படாதே. Don't be afraid of the sorrow. இந்த மனுஷருக்கு பயப்படாதே. Don't be afraid of the man. என் அருமையான தேவ பிள்ளைகளே, Children of God. யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்தார். God gave goodness to Job. யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். He took him above. யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். He did great miracles. யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் திரும்ப இரட்டிப்பான நன்மைகளை தேவன் தந்தாரு. He gave double the profits. யோபுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்ததை திரும்ப பெறமுடிய தேவன் செய்தாரு. He gave back everything. ஏன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார்? Why is he not capable enough to do? இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். He is mighty enough to do it in your இந்த life. உலகத்துக்கும் அவர் நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறார். He is mighty enough to do this இந்த world. உலகத்துக்கும் அவர் இரட்டிப்பான நன்மைகளை செய்ய வல்லவராக He இருக்கிறார். is mighty enough to do to the இந்த world. யோபை போல விசுவாசத்தில் தரித்திருங்கள். Be like Job. இந்த யோபை போல கர்த்தரை பயப்படுவதை தரித்திருங்கள். Be like Job in fear of God. இந்த யோபை போல பரிசுத்தத்தை தரித்திருங்கள். Be like Job in the holiness. யோபை போல உண்மையை ஆராதிக்கிறது தரித்திருங்கள். Be like Job in true praising. யோபை போல கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிறது தரித்திருங்கள். Be Job like in praising God. அந்த யோபை கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி நிறுத்தினார். God himself took Job in his hands. யோபுடைய நன்மையான வாழ்க்கையை தேவன் காண்பித்திருக்கிறார். God has shown the good life of Job. யோபுடைய பாடுகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் He has shown காண்பித்திருக்கிறார். the suffering of Job. பாடுகள் முடிந்து நன்மையின் திரும்பும் பூரணமான நன்மையின் வாழ்க்கை கர்த்தர் காமிச்சிருக்கிறார். Even after suffering, the complete restoration. அப்ப யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் யோபை அப்பவே சாப்டரை க்ளோஸ் பண்ணிருக்கலாமே. God could have killed Job, close this chapter. ஏன் ஆண்டவர் யோபை திரும்ப உயிர்ப்பித்தாரு? Why did he renew Job? அவனுடைய எலும்புகள் எல்லாம் கர்த்தரை துதித்தது. His bones praised God. அவனுடைய சதைகள் எல்லாம் கர்த்தரை துதித்தது. His meat praised God. அவனுடைய நரம்புகள் எல்லாம் கர்த்தரை துதித்தது. His nerves praised God. அவனுடைய ரத்தங்கள் எல்லாம் கர்த்தரை துதித்தது. His blood praised God. அவனுடைய அவயங்கள் எல்லாம் கர்த்தரை துதித்தது. His body praised அவனுடைய God. ஆவி கர்த்தரை துதித்தது. His soul praised அவருடைய God. ஆத்துமா கர்த்தரை துதித்தது. His mind praised அவருடைய God. சரீரம் கர்த்தரை துதித்தது. His body praised ஓ, God. யார் கர்த்தரை என்றென்றைக்கு துதிக்கிறார்களோ, Who is praising God? யார் கர்த்தரை உண்மையை தேடுகிறார்களோ, Who is seeking God? யார் கர்த்தரை முன்பா யார் உத்தமமா இருக்கிறார்களோ, Who is good in the eyes of யார் God? எல்லா பொல்லாப்புக்கு விலகி பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறார்களோ, Who shuns all the evil and holds his holiness? யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிலை நிறுத்தினது போல, தூக்கி நிறுத்தது போல நம்மளை கர்த்தர் நிறுத்த வல்லவரா இருக்கிறார். God is mighty enough to do the same in our life. அவரால கூடாது ஒன்றுமில்லை. There is nothing impossible. அவர் பரிகாரியா இருக்கிறாரு. He is the Redeemer, அவர் மருத்துவரா இருக்கிறாரு. the mediciner. அவரை சுகமளிக்கிறவரா இருக்கிறாரு. He heals, அவரை சுகம் கொடுக்கிறவரா the இருக்கிறாரு. healer, அவர் வல்லம் உள்ளவரா இருக்கிறார். the mighty, அவர் நீதி உள்ளவரா இருக்கிறார். righteous, அவர் செம்மையானவரா இருக்கிறார். the shepherd, அவர் பரிசுத்த உள்ளவரா இருக்கிறார். holy. அவர் எல்லாத்துக்கும் எல்லாமானவரா இருக்கிறார். He is everything for அவர் everything. சர்வலோகாதிபதியா இருக்கிறார். He is almighty. அவர் சர்வத்துக்கும் அவர் எஜமானனா இருக்கிறார். He is the owner of everything. என் அருமையான தேவ பிள்ளைகளே, The children of God, இப்படிப்பட்ட இரட்சகரை கையில வச்சிருக்கிறோம். we have such a Redeemer in hand. இப்படிப்பட்ட இரட்சகரை நம்ம கூட வச்சிருக்கிறோம். We have such a person with us. யோபை போல கொள்ளை நோய்க்கு பயப்படாதீங்க. Do not be afraid like the Job. இந்த யோபை போல இழந்து போனதுக்கு அதுக்கு பார்த்து பயப்படாதீங்க. Do not be afraid of your அவன் losses. வரும்போது கவலைப்படல. He did not worry. பிள்ளைங்க இறந்து போயிட்டான், கவலைப்படல. Don't worry about his
children. எல்லா வீடு வாசலும் இழந்து போச்சு, பயப்படல, Don't worry about his house. கவலைப்படல. அவன் He did not worry. எல்லா வேலைக்காரலாம் இழந்து போயிட்டாங்க, Don't worry about his servants. ஆமா எல்லா செல்வங்கள் அழிந்து போச்சு, அவன் கவலைப்படல. All his wealth is gone. என் அருமையான தேவ The பிள்ளைகளே, children of God, யோபை போலவா நமக்கு சோதனை? are we tested like Job? நம்ம யோபை போலவா நமக்கு போராட்டம்? Are we having suffering like Job? யோபை போலவா நமக்கு வந்து கொள்ள நோய்? Are we having disease like Job? இல்லையே. No. ஏன்? Why? அந்த சூழ்நிலை யோபு அப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தனா இருந்திருக்கிறாரே. Job was able to be such a person in that அந்த situation. சூழ்நிலையும் அவர் கர்த்தருக்கு பயந்து உத்தமனாக பொல்லாப்பு விலகிற ஒரு தேவ மனுஷனா இருக்கிறாரே. He was able to be a godly man, shunning all the evils. அப்ப நீங்கள் நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து உத்தமனாக பொல்லாப்பு விலகி எந்த அளவு பரிசுத்த ஜீவிதத்துல வாழலாம்? How good we can be in holy and spiritual life. என் அருமையான தேவ பிள்ளை, The children of God, யோபுடைய வாழ்க்கையிலே Job's life, செல்வம் தோத்து போனது, wealth failed, ஐஸ்வர்யம் தோத்து போனது, riches failed, அவனுடைய எல்லா அப்படியாக அந்தஸ்துகள் தோத்து போனது, all his titles failed, அவனுடைய அப்படியே சத்துருக்கள் தோத்து போனார்கள், all his enemies failed, எதிர்த்து பேசின எல்லாம் தோத்து போனாங்க. all people against him ஆனால் failed. அவன் ஒருபோது தோற்கவே இல்லை, But he did not fail. அவன் ஒருபோது தோல்வி அடையவே இல்லை, He did not fail. அவன் ஒருபோது தோல்வி அடையவே இல்லை. He did not fail. எந்த சாத்தான் வந்தான் அந்த சாத்தான் தோத்து போனான். The Satan failed. ஆனா எந்த இயேசு அவனோடு கூட இருந்தாரோ அந்த இயேசுவோடு கூட ஜெயம் எடுத்தான். He was able to win with Jesus. நீ சாத்தானோடு இருப்பேன்னு சொன்னா தோத்து போய் போவாய். If you are with Satan, you will lose. இயேசுவோடு கூட இருப்பேன்னு சொன்னாங்க இயேசு ஜெயித்தது போல ஜெயிக்க முடியும். If you are with Jesus, you can win like Job. ஒருபோது எதுக்கு கவலைப்படாதீங்க, Don't be worry about anything. எதற்கு ஒருபோது பயப்படாதீங்க. Not even a thing. கொள்ளை எவ்வளவு பெருகின்றாலும் பயப்படாதீங்க. You can see the disease growing. ஆமா எவ்வளவு நாள் ஊரடங்கு உத்தரவு போட்டாலும் பயப்படாதீங்க. Lockdown can be for any day. ஆமா எதுவுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. Don't be worry about nothing. கர்த்தர் போஷிப்பாரு, God will feed. கர்த்தர் அற்புதமான He நடத்துவாரு, will do miracles. கர்த்தர் அதிசயமா நடத்துவாரு, He will do great happenings. கர்த்தர் உன்னை போஷித்து காப்பாற்றுவாரு. He will feed you and he will protect you. எந்த தீங்கு உனக்கு வராது, No evil thing will come ஆமா to you. எந்த பொல்லாப்பு உங்களுக்கு வராது, No evil thing will shut you. எந்த கொல்லனை உங்களை தொடாது. No plague will touch you. ஏன்னு சொல்லி கர்த்தருக்கு உத்தமமா இருக்கிறதுனால, Because you are true to God. கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுனால, You are righteous to God. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால, You have fear of God. கர்த்தர் உண்மையை ஆராதிக்கிறதுனால, You praise கர்த்தர் God. உண்மையை துதிக்கிறதுனால, You pray to கர்த்தர் God. சமூகத்தில் உண்மை சர்வாங்க தகனபடி You செலுத்துகிறதுனால, offer the offerings to the presence உண்மையாக of God. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி அவரை தைரியமாக ஒரு விசுவாச அறிக்கையிடுகிறாய். அதை பார்த்து Since you say it was given by God and taken by God, seeing that, தேவன் கைவிட மாட்டார். God will not leave. யோபுடைய வாழ்க்கையில ஒரு கைவிட நிலைமை இல்லை. There is no leftover in Job's life. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கைவிட மாட்டார். God will not do the same to us. இதுவரை நடத்தின தேவன், God who has done till this moment, இதுவரை நடத்தின எபினேசர், He is the one who has done. He is called Ebenezer. அவர் யெகோவா ஈரா இருக்கிறார், He is Jehovah அவர் Jireh. யெகோவா ஷாலமா He is இருக்கிறார், Jehovah Shalom. அவர் யெகோவா ஷம்மாவா He is இருக்கிறார், Jehovah Shammah. அவர் யெகோவா ஷாலோமா He இருக்கிறார், is Jehovah Shalom. யெகோவா ஈரா இருக்கிறார். Jehovah Jireh. என் அருமையான தேவ The பிள்ளைகளே, children of God. ஓ அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராய் He இருக்கிறார். is everything for everything. நீ ஒருபோது கவலைப்படாது. Do not worry. அவர் நமக்கு எல் ஷடாவா இருக்கிறார், He is El Shaddai. அவர் நமக்கு யெகோவாவா இருக்கிறார். He is our Jehovah. ஓ அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is with us. ஒருபோது இந்த உலகத்துக்கு Do பயப்படாதீர்கள். not fear the world. இந்த உலகம் அச்சுறுத்துகிறது, பயப்படாதீர்கள். Do not fear the fear of world. ஓ பசி கொடுமைக்கு Do பயப்படாதீர்கள். not fear hunger. வறுமை தரித்திரத்துக்கு Do not fear பயப்படாதீர்கள். poverty. ஓ ஒன்றுமே இல்லை என்று சொல்லி Do not பயப்படாதீர்கள். fear emptiness. எதற்கும் கவலைப்படாதீர்கள். Do not worry about it. அன்றைக்கு எலியாவை கொண்டு எலியாவை காக கொண்டு கத்தர் போஷித்தாரு. God fed Eliah with a crow. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தூதருடைய அப்பத்தை கொடுத்து போஷித்தாரு. God gave Israelites the food of angels. அந்த வனாந்தரத்திலும் அவர்கள் தேவனாய் கத்தர் போஜனை தந்து நடத்தினார். God gave food in desert. நேர்மையான தேவ The பிள்ளைகளே, children of God. அவருடைய பிள்ளைகளான இருக்கும்போது If you are His children, ஒரு குறைவில்லாமல் தேவன் there will நடத்துவார். be nothing lacking for you. உங்களிடத்தில் ஜெப குறைவு இருக்கக்கூடாது. You should not have a coming of prayer. உங்களிடத்தில் தேவனை துதிக்கிறது குறைவு இருக்கக்கூடாது. Should not have lack of praises. உங்களிடத்தில் உண்மை உத்தமம் குறைபடக்கூடாது. There is no faith. உங்களிடத்தில் கத்தரை பயப்படுகிற பயபக்தி Your fear குறைபடக்கூடாது. should not lack. உங்களிடத்தில் கத்தரை ஆராதிக்கிறது Your குறைபடக்கூடாது. praise should not lack. நீங்கள் கத்தரை துதிக்கிறது குறைபடக்கூடாது. Your praises and எல்லாத்துல praises. நீங்கள் நிறைவாக இருந்து பாருங்க. You should be complete. நிறைவாக ஆண்டவரத்தில் விசுவாசத்தோடு இருங்க. You should be in faith. So தேவன் இந்த சூழ்நிலை இந்த கெட்ட காலத்தில் உங்களை அருமையாய் போஷித்து காப்பாற்றுவார். Even in this situation, He will feed you. அதிசயமாய் நடத்துவார் ஆண்டவர். He will walk you in miracles.
அருமையான தேவ Dear பிள்ளை, children of God, இந்த யோபுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. when you look in the life of Job, இந்த யோபுடைய வாழ்க்கையை ஆழமா கொஞ்சம் யோசித்து when பாருங்க. you look deep into it, இன்னும் சொல்ல போனாக்கா if you want to go deeper, இந்த யோபுடைய சரித்திரத்தை எடுத்து நல்லா படிச்சு பாருங்க. when you see the history of this man, யோபுடைய வாழ்க்கை முற்றிலும் அந்த சரித்திரத்தை முழுமையா படிச்சு பாருங்க. when you read the history completely, ஆழமா உன்னிப்பா கவனித்து படிச்சு பாருங்க. when you look into it deep, எனக்கு அதுல இருந்து ஒரு துளி கூட எனக்கு அப்படிப்பட்ட உபத்திரம் இல்லை என்று சொல்லி நீங்க நினைப்பீங்க. you will see even a fragment of it is not happening to me. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த தீங்கு கூட, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த கொள்ளை நோய் கூட எனக்கு ஒரு துளி கூட இல்லாதபடி கர்த்தர் நடத்துறார் என்று சொல்லி நீங்க சொல்லுவீங்க. You will say, not even a drop of what Job experienced, God has not let me அந்த experience that. உபத்திரவத்தின் சூழ்நிலையிலும், Even in that situation, அந்த பலவீன வியாதியின் சூழ்நிலையிலும், in that weakness, எல்லாம் இழந்து தனிமையா நிற்கிற சூழ்நிலையிலும், even in your lonely situation, என் அருமையான தேவ பிள்ளைகளே, dear children of God, கடைசி கட்டத்தில் அவன் நிற்கிற சூழ்நிலை, he is in the last moment. அவன் கர்த்தரை மறுதலிக்கவே இல்லை. He did not betray God. இயேசுவை மறுதலிக்கவே He இல்லை. did not betray Jesus. எந்த சூழ்நிலை இயேசுவை மறுதலிக்காதீங்க. Not even in any situation. எக்காரணத்தை Don't கொண்டு do it. ஆண்டவரை மறுதலிக்காதீங்க. No matter what, don't do it. எக்காலத்திலும் ஆண்டவரை ஒருபோதும் முறுமுறுக்காதீங்க. Do not murmur God at any time. எத்தனை நன்மை செய்தது நினைத்து கர்த்தரை துதியுங்க. Praise Him, saying the good things. எத்தனை சூழ்நிலை கர்த்தர் காப்பாற்றி நிலைநிறுத்த நினைத்து துதியுங்க. Praise Him for the protection He's given உங்களுடைய you. இருதயம் எப்போதும் நன்றி உள்ள இருதயமாக இருக்கணும் ஆண்டவருக்கு. You should have a thankful heart. அப்போ தேவனாய் கர்த்தர் இந்த யோபை போல கர்த்தர் நடத்துவாரு. God will walk you like Job. ஆமா, முன்னிலே காட்டிலே பின்னிலேமே ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை Your பெற்றுக்கொள்ளலாம். future will be blessed double the way of your past. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். He is mighty enough to do it in your life. இழந்து போய்விட்டதே என்று சொல்லி நினைக்காதீர்கள். Do not worry about the losses. என்னுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்று சொல்லி Do துக்கப்படாதீர்கள். not worry about your life saving. என் குடும்ப சூழ்நிலை எப்படி ஆகுமோ என்று சொல்லி Do கலங்காதீர்கள். not worry about your family. இயேசு கூட இருக்கிறார். Jesus is with you. பரிசுத்தாவியானவர் கூட இருக்கிறார். Holy Spirit is with you. திரியேக தேவன் கூட இருக்கிறார். The Trinity God is with ஓ, you. மகிமையின் தேவன் கூட இருக்கிறார். The majestic God is with you. மகத்துவமான தேவன் கூட The இருக்கிறார். mighty God is with you. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவனோடு கூட இருக்கிறார். The greater than the world is with you. சாத்தானை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். The mighty than the Satan is with you. நீங்கள் ஒருபோது பயப்படாதீர்கள். Do not be afraid. ஒருபோது கலங்காதீர்கள். Do not be away. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் What you need to do எப்போது கர்த்தருக்கு முன்பாக in front of God, உத்தமமானவர்கள், be righteous, உண்மை உள்ளவர்களும், be truthful, ஆண்டவருக்கு பயபக்தியாக have the fear of God, எப்போது சர்வாங்க தகனமணி செலுத்திக் கொண்டே present the burnt offering, தன்னை தேவனிடத்தில் அறிக்கையிட்டுக் கொண்டே, confessing oneself, ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிற சில அறிக்கையிட்டுக் கொண்டே, God, I am repenting myself. சர்வாங்க தகன பலி செலுத்திக் கொண்டே இருங்க. Give the almighty burnt offering. சர்வ அங்கத்தையும் அப்படி பலி செலுத்துங்க. Give everything. பலி செலுத்துங்கன்னு சொன்னா When you say offer, ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. sit in presence of இந்த God. பூமி ஒரு பாதபடியா இருக்கிறது. This world is His இந்த feet. பாதபடியில உட்கார்ந்து Sit in His feet. வானம் ஒரு சிங்காசனமா இருக்குது. The sky is His throne. அவரை நோக்கி பார்த்து Look at Him. என்னிடத்துல ஏதாவது குற்றம் இருக்குதா, If there is a mistake, ஏதாவது குறை இருக்குதா, a shortcoming, என்னிடத்துல ஏதாவது பாவம் இருக்கிறதா, a sin, என்னிடத்துல ஏதாவது பொல்லாப்பு இருக்கிறதா, a evil, என்னிடத்துல ஏதாவது உமக்கு விரோதமான செயல்பாடு இருக்கிறதா, anything against God, என்னிடத்துல ஏதாவது உமக்கு விரோதமான தூசிக்கிறது இருந்ததா, any murmurings, any curses, சாபமானது ஆண்டவரே கேடுள்ளதா இருக்கிறதா, any character behavior, குணாதிசயமானது சரியில்லாம இருக்கிறதா, anything against you, God. இதை ஆராய்ந்து பார்த்து அவரிடத்துல சர்வாங்க தகன பலி செலுத்துங்க. Look into this and present your burnt offering to Him. எங்களுடைய குமாரர்கள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ, If my sons have sinned, அவன் நினைத்து அவர்கள் அழைத்து வந்து thinking that He brought them, அவங்களுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தினான். He presented a burnt offering for them also. அவங்களை பரிசுத்த பாதையில நடத்தினான். He took them in a holy path, பரிசுத்த வாழ்க்கையில நடத்தினான். a holy life. என் அருமையான தெய்வ Dear பிள்ளைகளே, children of God, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்த பாதையில் நடத்துங்க. you have to lead your life in holiness. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பரிசுத்த பாதையில் நடத்துங்க. Lead your family in holiness. உங்களுடைய எல்லா காரியங்களும் பரிசுத்தத்துல நீங்க நடத்துங்க. Holiness in all your actions and activities. இழப்பு நேரடி நிலைமை கூட காணப்படும். You may be in the situation of loss. அப்படியால் இழந்த நிலைமை கூட காணப்படும். In a situation of loss. தோல்வியான ஒரு நிலைமை கூட காணப்படும். You may in the situation of failure.
failure. ஆண்டவர் அந்த நேரத்துல வந்து நம்மை தூக்கி நிறுத்துவாரு. God will hold your hand and will make you stand. ஏன்னு சொன்னா நீ எல்லா விதத்திலும் பரிசுத்த நடக்கிறதுனால Because you walk in holiness. உன்னை கைவிடவே மாட்டார். He will not leave you. எனக்கு அருமையா தேவ The children of God. இந்த யோபுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Look at the life of Job. இந்த யோபுடைய சரித்திரத்தை கொஞ்சம் When you see the history of Job, இந்த யோபுடைய சரித்திரத்தை கொஞ்சம் நீங்க தியானித்து கொண்டு வாங்க. meditate the history of Job. நீங்கள் யோசித்து பார்த்து When think about it, யோபோடவா எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை? am I dreaded than Job? யோபு போலவா எனக்கு இருக்குது? Am I worse than Job? இல்லையே. No. நல்ல ஆண்டவர் எனக்கு சரீரத்தை He கொடுத்திருக்கிறார். has given me healthy body, நல்ல குடும்பம் கொடுத்திருக்கிறார். healthy family, நல்ல வீடு வாசல் கொடுத்திருக்கிறார். a healthy house. நல்ல ஆண்டவர் நமக்கு போஷிக்கிறது போஜனம் கொடுக்கிறார். He has given us food. சோ ஆண்டவர் அப்படியே பகலெல்லாம் பாதுகாக்கிறாரு. He is protecting us in daylight, இரவெல்லாம் பாதுகாக்கிறாரு. in night. சோ ஆண்டவர் மகிமையான நடத்துறாரு. He is making me mighty and glory. இந்த கொள்ளை நோய் நிமித்தமாகவும் கர்த்தர் என்னை நடத்துறார், மகிமையா நடத்துறாரு. In the midst of the plague, He is walking me in greatness. என் அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, இன்னும் ஆண்டவருடைய கிட்டி சேருமாக, get closer to God. இன்னும் ஆண்டவரத்தை நெருங்குவோமாக, Get closer to God. இன்னும் ஆண்டவரத்தில் ஐக்கியப்படுவோமாக, In fellowship with God. இன்னும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்வோமாக, To receive more. இன்னும் ஆண்டவரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதை To கற்றுக்கொள்வோமாக, learn more. இன்னும் அவர் பாதத்தை இறுக பிடிச்சுக் கொள்வோமாக, To hold His feet. இன்னும் அவருடைய சிங்காசனத்தை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்குமாக, To look at His throne. ஓ எனக்கு உதவத்தாசை என பரத்திலிருந்து அனுப்பும் ஆண்டவர் என்று A சொல்லி, support from heaven. என்னை நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி, Walk me. உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, My Lord, I surrender myself for your will. நீங்கள் அப்படி அவருக்கு ஒப்பு கொடுத்து நடந்து When பாருங்க. you surrender and walk இந்த யோபுடைய வாழ்க்கையிலே in the life of Job, அவன் முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். he completely surrendered himself. கர்த்தர் அவன் அந்த கொள்ளை நோயிலும் கைவிடாதபடிக்கு நல்லா சுகம் தந்து கர்த்தர் நடத்தினார். Even in his plague, he did not let Job die. என் அருமையான தேவ பிள்ளைகளே, The children of God, நம்மளே அதே போல கர்த்தர் நடத்த வல்லவரா இருக்கிறார். God is mighty enough to walk us the same path. உங்களை நீங்கள் அப்படி ஆராய்ந்து பார்த்து, When you meditate inside you, உங்களை நீங்கள் சோதித்தறிந்து பார்த்து, when you surrender yourself, தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, humble yourself, இந்த வேத சத்தியத்தை ஒப்பு கொடுங்கள். surrender yourself to this word of God, கர்த்தர் உங்களை நடத்துவாரு. God will guide you. அப்படிப்பட்ட சூழ்நிலை யோபுவை கர்த்தர் ஆண்டவரை தூக்கி நிறுத்தி அவன் ஆசீர்வதித்தாரு. In such a situation, even Job was taken by God. யோபுக்கெல்லாம் ஆண்டவர் ரத்தம் சிந்தப்படவில்லை. Not for Job, Jesus shed his blood. யோபுக்கெல்லாம் ஆண்டவர் பாடுபடவில்லை. Not for Job, he suffered. யோபுக்கெல்லாம் ஆண்டவர் சிலுவை மரத்தை சுமக்கவில்லை. God did not crucify himself for Job. உங்களுக்கு எனக்காக தான் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். For you and me, he has shed his blood. உங்களுக்கு எனக்காக தான் இயேசு சிலுவை மரத்தை He was சுமந்தார். crucified. உங்களுக்கு எனக்காக தான் பாடுபட்டாரு. He was suffered. என் அருமையான தேவ The பிள்ளைகளே, children of God. ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்து நடந்தவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார் என்று சொன்னால், When God trusted the people and blessed them, அவர் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு பெறுகிற உங்களுக்கு எனக்கு நம் தேவன் நன்மை செய்யாம இருப்பாரா? will he not bless us who was redeemed by his blood, by his own son? என் அருமையான தேவ பிள்ளைகளே, The children of God. So, ஆண்டவர் சொல்லுகிறது அப்படியே கேட்டு நடந்த அவர்களுக்கே அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று சொன்னால், When God's word people followed and they got such a wealthy, சரீரத்தை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை தராம இருப்பாரா? will he not give for whom he sacrificed his son blood and he resurrected? நிச்சயமாகவே உன்னதத்துக்குரிய பலனையும் உன்னதத்துக்குரிய சமாதானத்தையும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கிறார். He is mighty enough to give us the divine peace, divine health and divine blessing. இந்த சூழ்நிலை உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். Prepare yourself in this இந்த situation. சூழ்நிலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Prepare yourself in this situation. இந்த சூழ்நிலை உங்களை முற்றிலுமாக ஆயத்தப்படுத்தின காணப்படுங்கள். Completely prepare. இந்த சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனும் உண்மையும் தேவனுக்கு பயப்படும் பொல்லாப்பு விலகின ஒரு தேவ பிள்ளைகளால் நிலைத்திருங்கள். Be strong in your holiness, in your perfection, in your prayers. கர்த்தர் தாம் இந்த வேத சத்தியத்தை ஆசீர்வதிப்பாராக. Let God bless this word of God. உங்களை முற்றிலுமாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து, When you surrender yourself completely after seeing, இனியாவது கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அர்ப்பணிங்கள். hereafter at least try to live a life for God. இனியாவது கர்த்தருக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் உள்ளத்தை ஒப்பு கொடுங்கள். Surrender hereafter.
என் அருமையான தேவ The பிள்ளைகளே, children of God, உன் ரட்சிப்பை நஷ்டப்படுத்திராதே. do not waste your salvation. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திராதே. Do not waste your holy life. தேவன் கொடுத்த விசுவாசத்தை Do நஷ்டப்படுத்திராதே. not waste your faith. தேவன் கொடுத்த பரிசுத்தத்தை நஷ்டப்படுத்திராதே. Do not waste your holiness. தேவன் தரப்போகிற நன்மையை நஷ்டப்படுத்திராதே. Do not waste the blessing of God. ஆயத்தமாயிருங்க. Be prepared. இந்த பூமியில கொஞ்ச காலம் வாழ போகிறோம். We are going to live for a இந்த short கொஞ்ச காலம் span. வாழ்கிற நாட்கள் வரைக்கும் The short span of time. கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்ய வேண்டும். God should do good things to us. ஒரு நாள் இந்த பூமியை விட்டு எடுபடும் போது When you are taken away from this earth, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான் தூதர்களோடு கூட அவர் வருகையில் வரும்போது when he is coming down with his own angels, நாம் நன்மையாய் மாறப்பட வேண்டும். we should turn into அந்த goodness. நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளப்பட We வேண்டும். should receive that அந்த goodness. நன்மையை நாம் பெற்றுக்கொண்டு அவரோடு கூட ஆளுகை செய்யப்பட We வேண்டும். should reign along with him. என் அருமையான தேவ பிள்ளை, Dear children of God, இந்த யோபு the job, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னான். my Redeemer is alive. அந்த உயிரோடு இருக்கிறான் அறிக்கைட்டான் பாருங்க. He confessed. கர்த்தர் அவன் கரத்தை பிடித்து தூக்கினான். God held him and he took him up. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. My God is alive. நான் ஏன் பயப்படணும்? Why should I fear? நான் ஏன் கலங்கணும்? Why should I worry? நான் ஏன் திகையணும்? Why should I stumble? நான் ஏன் கண்ணீர் விடுக்கணும்? Why should I நான் fear? ஏன் துக்கப்படணும்? Why should I have நான் sorrow? ஏன் சஞ்சலப்படணும்? Why should I tremble? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாரு. My Redeemer is alive. அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுவார். He will take care of everything. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற யெகோவாயா இருக்கிறார். He is the one who can take care of everything. Jehovah is. அவர் எல்ரோயா இருக்கிறார். He is El Roy. என் அருமையான தேவ பிள்ளை, The children of God. அவர் உன்னை நடத்துகிற தேவனா இருக்கிறார். He is the guiding God. உன்னுடைய இருதயத்தை திடப்படுத்திக் கொள். Prepare your heart. உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. Do not worry in your heart. நீ விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேள். Be in faith when you ask for நீ something. விசுவாசத்தோடு தேவனிடத்தில் எதிர்பார்த்திரு. Have faith when you are அந்த expecting. விசுவாசத்தின்படி உனக்கு தேவன் படி அளக்கிறவராயிருப்பார். He will give you according to your faith. அந்த விசுவாசத்தின்படி கர்த்தர் உன்னை நடத்த He வல்லவராய். will guide you according to your faith. என் அருமையான தேவ பிள்ளைகளே, The children of God. நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமாக. Let us close our eyes and look into the God. உங்கள் கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. உங்கள் உள்ளத்தை ஒப்பு கொடுப்போமாக. Let us surrender our heart. ஆண்டவரே, நான் யோபுக்கு வந்த நிலைமை எனக்கு இல்ல ஆண்டவரே. My God, I am not in the situation of Job. ஆனாலும் எனக்கு வந்த லேசான உபத்திரத்தை கண்டே நான் உம்மை முறுமுறுக்கிறேன் ஆண்டவரே. I am murmuring you seeing my slight problem. எனக்கு வந்த இந்த சின்ன சோதனை கண்டே நான் உம்மை பார்த்து ஆண்டவர் முறுமுறுக்கிறேன் ஐயா. In my small problem I am murmuring ஆனா against you. யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது But when I look into Job's அவருடைய life, வாயில வஞ்சனை இல்ல. there is no false. அவன் பாவம் செய்யல. He is not sinned. அவன் தேவனை எதிர்த்து நிக்கல. He did not stand against God. அவன் தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்து பேசல. He did not murmur against God. அவன் பாவ வழிக்கு போகல. He did not walk in the path அவன் of sin. ஆண்டவர் விட்டு அவன் ஒருபோது விலகவே He இல்லை. did not move away from God. நாங்களும் சின்ன காரியத்தை கூட கத்தரை முறுமுறுக்கிறோம். We are murmuring against him for small petty நாங்கள் things. எக்காரத்தை கொண்டு கத்தரை விட்டு விலக மாட்டோம். We will not move for any reason. எக்காரத்தை கொண்டு கத்தரை முறுமுறுக்க We will மாட்டோம். not murmur for any reason. எக்காரணத்தை கொண்டு கத்தரை விரோதமா பேச மாட்டோம். We will not speak for any reason. எக்காரணத்தை கொண்டு நாங்கள் கத்தரை அவமதிக்க மாட்டோம். We will not insult for any reason. எக்காரணத்தை கொண்டு நாங்கள் சபையை நாங்கள் அவமதிக்க மாட்டோம். We will not insult church for any reason. எக்காரண ஆராதனை நாங்கள் விடாமல் அவமதிக்க மாட்டோம். We will not insult the church for any reason. எக்காரணத்தை கொண்டு நாங்கள் அப்படியாக விசுவாசத்தை நாங்கள் அவமதிக்க மாட்டோம். We will not insult faith. எக்காரணம் சத்தியத்தை நாங்கள் விட்டு விலகவே We மாட்டோம். will not move away from the truth. எக்காரணத்தை கொண்டு நாங்கள் தேவ சமூகத்தை விலகவே We மாட்டோம். will not move away from the presence of எக்காரணத்தை God. கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறதை விடவே மாட்டோம். We will not stop praying. எந்த சூழ்நிலை இருந்தாலும் Any situation. ஆண்டவர் அந்த யோபை போல் நாங்கள் உறுதியா தரித்திருப்போம். God will be like Job. அப்படி எல்லாரும் தேவ சமூகத்தில் தாழ்ச்சி ஒப்பு கொடுத்து Let's humble ourselves in presence of தேவனை God. துதிக்கப்படும் போது When we pray, கர்த்தர் உங்களை எல்லாரும் நடத்த வல்லவராயிருப்பார். God is mighty enough to guide you. தேவன் தாம் இந்த வேத சக்திகளை ஆசீர்வதிப்பாராக. Let God shall bless these words. இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Pray for this ministry. அது சீக்கிரத்தில் எல்லாம் நீங்கி சீக்கிரமா எல்லாரும் சபையில வந்து சேர்ந்து ஆராதிக்கப்பட வேண்டும். Let everything should be finished and let us all gather in church as soon as possible. எல்லா சபை விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மகிமை நடத்தும்படிக்கு அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Let God bless every believer's family. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மகிமையான ஆசீர்வாதத்தோடு காணப்படுவதை கர்த்தர் நடத்த அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Let God bless the second half more than the first half. கர்த்தர் தாமே உங்களுடைய விசுவாசத்தை நடத்துவாராக. Let God guide you on faith. ஆமென். Amen. ஸ்தோத்திரம்.